குரு பயிற்சி பலன்கள் 2015 2016 மீனம். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் இப்போது ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் வீடு அதாவது சிம்மத்திற்கு மாறுகிறார். உங்களுக்கு தொழில், ஜீவனஸ்தானம், விரயஸ்தானம் மற்றும் குடும்ப தனஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது கல்வி, வியாதி, எதிரி, போட்டி ஆகியவற்றை குறிக்கும். இவற்றை குரு அதிகமாக்குவார். தேவகுரு 6இல் வந்தால் தேவைகள் பூர்த்தியாகும். ஆவல் தீர வேண்டின் அனுசரிப்பும் தேவையாகும். கோபத்தை விலக்கினால்தான் குடும்பத்தில் அமைதி கூடும். தீபத்தை குருவை கண்டு தரிசித்தால் நன்மை சேரும் என்ற ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆரோக்கிய பாதிப்பும் சிறு சிறு தொல்லைகளும் விரயங்களும் உருவாகலாம். இருப்பினும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. குருவின் பார்வை பதியும் யோகமான ஸ்தானங்களில் வழியாக நற்பலன்கள் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க பணம் வந்து கொண்டே இருக்கும். கடன் வாங்குவதை அறவே தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினரின் தேவைகள் நிறைவேற்றி வைப்பீர்கள். இருந்தாலும் மனதளவில் பிரச்சனைகளை உள்ளாகுவீர்கள். வீடு, வாகனத்தில் புதிய மாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவர். சகோதர சகோதரிகள் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் இடம் உண்டு. தாயின் உடல்நிலை பாதிக்கலாம். வியாபாரம் நன்றாக இருக்கும். கடன்கள் தீரும். பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் அதிபர்களுக்கு அலைச்சல் கூடும். விற்பனையில் சுமாரான இலக்கை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமையை ஆளாவதோடு எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படலாம். சொந்த தொழில் தொடங்க எண்ணங்கள் ஈடேறும்.